அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், உன் பேர் சொல்லியே இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த யூத ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். 5000 புருஷர்கள் மாத்திரம் கூடியிருந்தார்கள். ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்க்கும் பொழுது குறைந்தது ஒரு 10-12,000 பேர் இருந்திருப்பார்கள். அவ்வளவு பேருக்கும் 5 அப்பம் 2 மீன்களை மாத்திரம் கொண்டு ஆண்டவர் இவர்கள் அவ்வளவு பேருக்கும் உணவளித்தார். அவர்கள் திருப்தியாய் சாப்பிடும்படியாக அப்பங்களும் மீன்களும் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்தவுடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒருவர் வரப்போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆம், மேசியா வரப்போகிறார். மேசியா என்றால் கிறிஸ்து என்ற அர்த்தம். மேசியாவாகிய கிறிஸ்து வரப்போகிறார், நம்மை மீட்பதற்காக வருகிறார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்ததை யூதர்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். இந்த இடத்திலே அந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்தவுடனே இவர்தான் அந்த தீர்க்கதரிசி, இவர்தான் அந்த மேசியா என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இதே ஜனங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாமல் இவர் அல்ல என்று சொல்லி இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் இதே யூத ஜனங்கள். அருமையானவர்களே, இந்த செய்தியின் சாராம்சம் என்ன என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் கிறிஸ்து. ஆனால் யூதர்கள் அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். யூதர்கள் நினைத்தார்கள் ரோமரிடமிருந்து தங்களை காப்பாற்றுவதற்காக தான் மேசியா வருவார் என்று நினைத்தார்கள். ரோமரிடமிருந்து காப்பாற்ற அல்ல, பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தின் தண்டனையாகிய நரக தண்டனையிலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காக, யூதர்களை மட்டும் காப்பாற்ற அல்ல, மனுக்குலம் முழுவதையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அவர்தான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஈந்தார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் மன்னிப்பு உண்டு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் ஆக்கினை தீர்ப்பாகிய தேவ தண்டனைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்படுவது. நித்திய காலமாக நரகத்தின் வேதனைக்கு போக வேண்டிய மனிதனை அந்த நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவதுதான் ரட்சிப்பு. இந்த தண்டனையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களற உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் பலிமரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். அருமையானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவன் பெற ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் அவரை விசுவாசித்து இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை அருளி செய்வாராக. ஆமேன். நன்றி.